எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்றதும் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம். மேனிஃபெஸ்டிங். நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே கேட்டுட்டு எதமா மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராவே நடிச்சா எப்படி இருக்கும்னு என் மனசுல நடிச்சு பார்த்துட்டு படுத்துட்டே இருந்திருக்கேன் தூக்கம் இல்லாம. மேனிஃபெஸ்டிங். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பேனியன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட. எனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியாத காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூட்ல இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்யோ கேட்பேன். அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும். அதை அப்படியே உள் வாங்கி அந்த காட்சியில நான் நடிப்பேன். வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்றத. இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது, சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க இவ்வளோ வருஷமா. நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன ஒரு இன்சிடென்ட் தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும்பொழுது சார் என்னை கேட்டாங்க, போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்னைக்கு உன் கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்ன கேட்டார். ஆமாம் சார், என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் உண்மை. கூடவே தான் இருக்கார், கூடவே தான் இருப்பார்.